الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதரர்களே, நற்குணங்களில் உள்ளடங்கும் ஒரு முக்கியமான அம்சம்தான் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வதை தவிர்த்து கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுஜராத் அத்தியாயத்தில் பல நற்குணங்களை நமக்கு சொல்லித் தருகிறான் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுஜராத் அத்தியாயத்தில் ஒரு வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் வீணான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், சில வீணான எண்ணங்கள் பாவமாகும். மேலும் வலா தஜஸ்ஸஸு, பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். மேலும் உங்களில் சிலரை குறித்து புறம் பேச வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது. ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஜஸ்ஸஸு வலா தஹஸ்ஸஸு, பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒட்டு கேட்காதீர்கள். என்ன செய்கிறார்கள் கண்களால் பார்ப்பது, துருவி துருவி ஆராய்வது, என்ன பேசுகிறார்களோ என்று ஒட்டு கேட்பது, இரண்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே தடை செய்கிறார். இதை செய்யக்கூடாது என்பதாக. ஆம், யாராவது தவறு செய்வதாக நேரடியாக நீங்கள் கண்டால் அவர்களை நேரடியாக உபதேசம் செய்து திருத்த வேண்டும். சரி, யாரோ ஏதோ உண்மையில் தவறு செய்கிறார், ஏதோ பாவம் செய்கிறார், அல்லது பிறருடைய உரிமைகளை பாதிக்கும் விதமாக ஏதோ நடந்து கொள்கிறார் என்று உறுதியான செய்தியாக, உறுதியான தகவல் உங்களுக்கு கிடைத்தால் அதை உறுதி செய்து கொள்வதற்காக, உண்மையில் இப்படி செய்கிறாரா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக ஏதோ நீங்கள் கேட்டாலோ அல்லது ஆராய்ந்தாலோ தவறில்லை. ஆதாரமே இல்லாமல், எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நாம சில கற்பனைகளை உருவாக்கி கொண்டு, இந்த விஷயத்திற்கும் அடிப்படை காரணம் அந்த வீணான எண்ணங்கள் தான். இந்த வீணான எண்ணங்களை வளர்த்து கொண்டு நாமவே இவர் இப்படி செய்கிறாரோ அப்படி செய்கிறாரோ யோசித்துக் கொண்டு துருவி ஆராய்வதோ அல்லது என்னை குறித்து தான் பேசுகிறார்களோ என்று ஒட்டு கேட்பதோ, இதெல்லாம் வீடுகளில் அதிகமாக நடக்கும். ஒட்டு கேட்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது வீணான எண்ணங்களின் ஒரு வெளிப்பாடு. ஆகவே நாம கற்பனை செய்து கொண்டு பிறருடைய குறைகளை ஆராயக்கூடாது அல்லது ஒட்டு கேட்கக்கூடாது. இது ஹராமான விஷயம். இதில் உள்ளடங்குகின்ற விஷயங்கள் என்று பார்த்தால், பிறருடைய செல்போனை எடுத்து படிப்பது, மெசேஜஸை பார்ப்பது, அல்லது பிறருடைய போன் காலை அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் செய்வது, இதெல்லாம் என்னது? தடை செய்யப்பட்ட விஷயங்கள். மார்க்க ரீதியாக ஏதோ தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் உறுதி செய்து கொள்வதற்கு இப்படி செய்தால் வேறு விஷயம் என்று சொல்லலாம். ஆனால் ஆதாரமே இல்லாமல் வீணான கற்பனைகளை வளர்த்து இத்தகைய காரியத்தை செய்தால் அது அஹ்லாக் உள்ள மக்களுடைய செயலாக ஒருபோதும் இருக்காது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த விஷயம். குர்ஆனில் ஹுஜராத் அத்தியாயத்தில் அல்லாஹ் தடை செய்த விஷயம் இது நற்குணங்களில் வராது என்பதை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வேலைகள் என்று இருக்க வேண்டும். பிறருடைய குறைகளை நேரடியாக கண்டால் டைரக்டாக உபதேசம் செய்து திருத்த வேண்டும். இதுதான் நம்முடைய வழிமுறையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அஹ்லாக் தொடர்பான இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.